Turn your Bibles with me to 2 Corinthians chapter 12 and verse 15, please. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். I will very gladly spend and be spent for you. Though the more abundantly I love you, the less I be loved. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். This morning I am going to speak to you on the titled Withhold Not. இந்த நாளிலே நான் கொடுக்க வேண்டிய செய்திக்குடான தலைப்பு தடுத்து வைக்க வேண்டாம். Withhold not. நீங்கள் தயவு செய்து தடுத்து வைக்க வேண்டாம். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. One of the desires of this great saint by the name of Paul was that he will not save and collect and reserve, but he will spend and be spent. பவுல் என்று சொல்லுகிற இந்த அருமையான தேவனுடைய தாசன் கர்த்தருடைய ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட இந்த தேவனுடைய மனுஷனுடைய விருப்பம் எல்லாமே தனக்கென்று சேர்த்து வைக்கும்படியாக அல்ல, தனக்கென்று காரியங்களை வைத்துக் கொள்வதற்காக அல்ல, அவர் செலவு பண்ணப்பட விரும்பினார் என்று நாம் பார்க்கிறோம். He spent his money. அவர் தன்னுடைய பணத்தை செலவு பண்ணினார். He spent his strength. அவருடைய இருக்கக்கூடிய எல்லா பலத்தையும் செலவு பண்ணினார். He spent his time. அவருடைய நேரத்தை செலவு பண்ணார். Above all, finally, he spent his very life for the gospel and for the people around him. முடிவிலே தன்னுடைய ஜீவனையும் கூட தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக சுவிசேஷத்திற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். The Bible says, he himself writes, I am poured out as an offering, he said. அவர் பான பலியாக நான் வார்க்கப்பட்டு போகனாலும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். It's a great blessing to be blessed by God. தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். Jabez prayed, Lord, that you would bless me and enlarge my territory, and that your hand will be upon me, and that you will keep me away from evil. யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய கரம் தன்னோடு இருந்து தன்னை ஆசீர்வதித்து தன்னுடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் என்று ஜெபித்தான். But I believe that is a very limited level of blessing. ஆனால் அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுவது ஒரு குறிக்கப்பட்ட நிலை வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். Because the Bible teaches us that it is blessed to give than to receive. ஆனால் ஏனென்றால் வேதத்தை நீங்கள் படிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது நாம் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம். So if you ask me which is the big blessing, to receive or to give, I will say to receive is an inferior blessing, but to be able to give is a superior blessing. வாங்குவதா கொடுப்பதா எது பெரிய ஆசீர்வாதம் என்று என்னை கேட்பீர்களானால் வாங்குவதனுடைய ஆசீர்வாதம் ஒரு குறிக்கப்பட்ட அளவிற்கான ஆசீர்வாதம் மாத்திரம்தான். ஆனால் கொடுக்கிற வேளையிலே அந்த ஆசீர்வாதம் பல மடங்கின் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. The blessing of Abraham was twofold. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கவனித்து பார்ப்பீர்களானால் அது ரெண்டு வகையிலே அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். Number one, the blessing to receive from God, because God said, I will bless you. தேவனாகிய கர்த்தர் அவனிடத்திலே சொன்ன பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அது முதலாவது படி, அவன் தேவனிடத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதான நிலை. But God did not stop there. He went ahead and said, you will not only be blessed, but you will become a blessing, which is the blessing of giving. தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்ன வேளையிலே அந்த வார்த்தைகளோடு கூட நிறுத்தி விடாதபடி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் ஆண்டவர் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவனாலே பலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவன் கொடுக்கத்தக்கவனாக மாறுகிறனாலே இன்னும் பலருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. One day when I was meditating this word, God brought a picture of a dam before me and said, a Christian's life is almost like a reservoir of water or a dam. தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை நான் தியானம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே ஒரு உருவகத்தை எனக்கு முன்பாக காண்பித்தார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று சொல்லுவது ஒரு நீர்த்தேக்கத்தை போல
தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கத்தை போலதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்க Now, வேண்டும். what is the function of a dam? ஒரு நீர்த்தேக்கத்தினுடைய வேலை என்ன? It receives water from a flowing river. அது அங்கே ஓடி வருகிற நதியினுடைய தண்ணீரை சேர்த்து வைக்கிறது. It cannot produce water, but it can receive and collect and reserve water. இந்த நீர்த்தேக்கமானதே தண்ணீரை உருவாக்குறதல்ல, ஓடி வருகிற தண்ணீரை அணை போட்டு தடுத்து தேக்கி வைக்கிறது தான் நீர்த்தேக்கம். But the function of the dam does not stop with collecting the water. ஆனால் அந்த அணை போட்டு தடுத்து விடுகிறதுனாலே மாத்திரம் அதனுடைய வேலை முடிந்து விடுவதில்லை. The very important function of a dam is not only to collect it, but to release water to the neighboring fields, towns, villages, so people and plants can survive. அணை போட்டு நீரை தடுத்து வைக்கிற ஒரு நோக்கம் மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக அந்த அணையிலிருந்து புறப்பட்டு போகிறதான தண்ணீர் அந்த அணை தேக்கத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள், பட்டணங்கள், அதிலே உள்ள வயல்கள், மனிதர்கள் எல்லோருக்கும் பிரயோஜனப்படுவதால் வாய்க்கால் வழியே ஓட வேண்டும். See, a true Christian will never feel that it is a blessing to receive and a burden to give. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் பெறுகிறது ஆசீர்வாதம், கொடுக்கிற வேளையிலே அது எனக்கு பாரம் என்று நினைக்க மாட்டான். He will always say, yes, it's blessed to receive, but it is even more blessed to give. ஒரு கிறிஸ்தவன் உண்மையாக என்ன சொல்லுவான்? நான் பெற்றுக்கொள்ளுகிறது ஆசீர்வாதம் தான், ஆனால் நான் கொடுப்பேன், ஆனால் அது இன்னும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. Hallelujah. 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 எத்தனை பேர் ஒரு டேம் போல இருக்கணும்னு விரும்புறீங்க? Amen. என் முழு கொள்ளளவுக்கு என்னை நிரப்பும் ஆண்டவரே. எதுக்கு நிரப்பணும் சொல்லுங்க? தேக்கி வச்சு பாசி பிடிக்கிறதுக்குல்ல, எதுக்கு? திறந்து விடணும் ஆண்டவரே. அநேக வயல் நிலங்கள் செழிக்க வேண்டும், Hallelujah. அநேக ஆத்துமாக்கள் வாழ வேண்டும். That's why Paul says, for you people who don't even love me and you don't love me as I loved you, I wish to spend and be spent. அதனாலே தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வேளையிலே, நான் உங்களிலே அன்பு கூர்ந்த அளவிலே நீங்கள் என்னில் அன்பு கூறா விட்டாலுமே கூட உங்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன் என்று எழுதி வைத்தார். Today the Lord wants us to be people not only who find joy in receiving, but find greater joy in releasing what we receive. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதுனாலே மகிழ்ந்திருக்கிற நபர்களாக மாத்திரமல்ல, கொடுக்கிறதுனாலே இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை பெறுகிற நபர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். This morning the Holy Spirit, let him open the eyes of our understanding to understand the depths of his word this morning. இன்றைக்கு காலை வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் கண்களை திறந்து நாம் தியானிக்க இருக்கிற இந்த வேத வசனங்களின் ஆழங்களுக்குள்ளே நம்மை நடத்தி செல்வாராக. This morning I am going to speak to you on 7 things we should not withhold in our life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தடுத்து வைக்க கூடாத 7 காரியங்களை குறித்து இன்றைக்கு காலை வேளையிலே உங்களோடு பேச போகிறேன். Number 1. முதலாவது, Proverbs chapter 3 and verse 27. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 27வது வசனம். Withhold not good from them to whom it is due, when it is in the power of thy hand to do it. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தவக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. I want to emphasize the English translation, which is so beautiful, which says, do not withhold when you have the power to do good, do not withhold. ஆங்கிலத்திலே அதை படிப்பில்லானால், உனக்கு செய்வதற்கான அந்த சக்தி இருக்கும் பொழுது நீ அந்த சக்தியை தடுத்து விடாதே, உனக்கு இருக்கிற அந்த வல்லமையை நீ தடுத்து விடாதே என்று அது சொல்லுகிறது. The Bible says, withhold not goodness, because God not only makes and fills us with goodness, he also gives us the power to execute goodness through our lives. வேதம் சொல்லுகிறது நன்மை செய்தல் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்கின தேவன் மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு அதே நன்மைகளை செய்யும்படி நமக்கு பலத்தையும் வல்லமையும் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். Never in the Bible will you read God ever blessing a person beyond their limit or their power to handle it. தேவனாகிய கர்த்தர் யாருக்கெல்லாம் வேதத்திலே ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தின் அளவு அவர்கள் கையாளத்தக்க அளவிலே தான் இருந்திருக்கும். Never in the Bible will you read that God blessed a person beyond their capacity
And because of the blessing, they were destroyed. அவனுடைய அளவுக்கு மேலே தேவன் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததாகவோ அந்த ஆசீர்வாதத்தினாலே அவன் அழிந்து போனதாகவோ நீங்கள் வேதத்தில் படிக்க So முடியாது. God knows how much capable we are to receive and contain a blessing. ஒரு ஆசீர்வாதத்தை எவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ளவும் எவ்வளவு தூரம் அதை கையாளவும் நமக்கு தகுதி இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவார். Now bring the image of a dam before you. உங்களுக்கு முன்பாக ஒரு அணைக்கட்டோடு இருக்கிற நீர்த்தேக்கத்தை நினைத்துக் The கொள்ளுங்கள். strength of a dam will be retained only when it not only stores water, but it has the wisdom to release water when the levels go high. ஒரு நீர்த்தேக்கத்தினுடைய உண்மையான பலம் எங்கே இருக்கிறது? அது எவ்வளவு தூரம் தண்ணீரை தேக்கி வைக்கும் என்பதனால் அல்ல, அதனிலிருந்து தண்ணீர் வெளியே போகிறதான அந்த வாய்க்காலுடைய அளவை கொண்டும் கணக்கிடப்படுகிறது. Now you have to open it at the right time, otherwise the same dam which reserves water will be destroyed, it will break apart. ஏற்ற வேளையிலே அந்த அணையினுடைய வாய்க்கால் மதகுகளை துறந்து விடாவிட்டால் அதே சேர்த்து வைக்கப்பட்ட தண்ணியே ஆபத்தாக மாறிவிடும். You know, in the same way, God blesses us with goodness. அதே போலத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை நன்மைகளினாலே நிறைக்கிறார். The Bible says every good gift comes from the Father of lights. அங்கே ஜோதிகளின் பிதாவினிடந்து நன்மையான எல்லா ஈவுகளும் இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. We don't have any good in us, it is all a gift from God. நமக்குள்ளே எந்த நன்மையும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற நன்மை எல்லாம் கர்த்தராலே நமக்குள்ளே கொடுக்கப்பட்டதுதான். So every good thing we receive, God also adds power to us so we can give to people. தேவன் நன்மையை நமக்கு கூட்டுகிற அதே வேளையிலே நமக்குள்ளே இன்னொரு வல்லமையை தருகிறார். அந்த வல்லமையினாலே அந்த நன்மையை நாம் மற்றவர்களுக்கு செய்யத்தக்கவர்களாய் மாற வேண்டும். And if we don't disperse what we have received, we will break apart and misuse the blessings that God has given us. தேவன் என்ன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை நிரப்பி இருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காவிட்டால் நீங்களே சிதறி போய் விடுவீர்கள். God gives us position in an office, a particular placement in a company, a particular position in a school, in a particular ministry. All of that is not to save but to disperse. தேவனாகிய கர்த்தர் ஒரு வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்திருக்கலாம், ஒரு வியாபாரத்தில் ஒரு முன்னணியில் உள்ள நபராக வைத்திருக்கலாம், ஊழியத்தின் பாதையிலே ஒரு பொறுப்புள்ள இடத்திலே உங்களை வைத்திருக்கிறார். இது எல்லாம் உங்களை மாத்திரம் உயர்த்தி கொள்வதற்காக அல்லவே அல்ல. It is to disperse. இது மீண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக. You see, there's a beautiful story in the life of Esther. எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். Esther started from obscurity and went to become the queen of a king, Ahasuerus, who ruled 120 nations. எஸ்தர் என்று சொல்லுகிற இந்த பெண்மணியை பார்க்கிற பொழுது மிகவும் தாழ்மையான நிலையிலிருந்து 120 நாடுகளை அரசாண்டு கொண்டிருக்கிற அகாஸ்வேரு ராஜாவினுடைய மனைவியாக மாறுகிறாள். Now God gave her a great place and a position. ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். But when she was in that position, something happened to her own people. அவள் அந்த ஸ்தானத்திலே இருக்கிற வேளையிலே அவளுடைய ஜனங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. Even though she was in a safe place, the people of her own community, they were in a point of time when their life was in jeopardy. இந்த எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்திலே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்குள்ளே அவள் பிரவேசித்து விட்டாலும் அவளுடைய இனஜன பந்துக்களாய் இருக்கிற அந்த கூட்டத்தார் அவர்கள் ஆபத்தான கட்டத்திலே இருந்தார்கள். But she does not respond. ஆனால் இந்த நேரத்திலே அவள் அதற்கு எடுக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. But Mordecai sends word. அப்பொழுது மொர்தெக்காய் அவளுக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறான். Esther 4:14. எஸ்தருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்திலே நீங்கள் அதை படிக்க முடியும். If you altogether hold your peace at this time, then shall their enlargement and deliverance arise to the Jews from another place, but you and your father's house shall be destroyed. And who knows whether you are come to the kingdom for such a time as this. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள்.
இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். Listen to the last part. இந்த கடைசி வார்த்தைகளை தயவு செய்து கவனியுங்கள். Who knows whether you are come to the kingdom for such a time as this? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? What was Mordecai telling her? இங்கே மொர்தெகாய் இந்த எஸ்தரிடத்திலே எதை சொல்ல விரும்புகிறார்? Esther, எஸ்தரே, God did not bless you, so you alone can stay blessed. நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு மாத்திரமே, உன்னுடைய ஆசீர்வாத பகுதிக்காக மாத்திரமே தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை. You have been lifted to this position not for yourself, but for a time that is going to come upon your own people. உன்னுடைய ஜனங்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வந்திருக்கிறதே, இந்த காலகட்டத்துக்கு நீ உதவியாக இருக்கும்படிதான் தேவன் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். Always God blesses us believing that we will become a blessing to our generation. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் ஒன்றை எதிர்பார்க்கிறார், நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Before God deposits his blessing on our life, he believes, he trusts us that we will dutifully disperse that blessing to our generation. தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்குள்ளே வைக்கிறதற்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை உரிய விதங்களிலே நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடங்களிலே சேர்ப்போம் என்று நம்மேல் நம்பிக்கையா இருக்கிறார். Among 12 children of Jacob, God only chose Joseph. அங்கே யாக்கோபுக்கு 12 குமாரர் இருந்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் அதிலே யோசேப்பை மாத்திரம் தெரிந்து கொண்டார். Why? ஏன்? He will go before them, and when time comes, even in spite of the hatred and the pain that his brothers caused him, he will still be a person who will make them live and survive through famine. அங்கே ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. அந்த பஞ்ச காலத்திலே இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒருபோதும் அழியாதபடி காக்கப்பட வேண்டுமானால் யோசேப்பை ஆண்டவர் முன்பே அங்கே அனுப்புகிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 Timothy 6:7. 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். Paul says, we brought nothing into this world, we cannot take anything from this world. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை நிச்சயம் என்று சொல்லி, what are we going to do with what we get in our lifetime? இந்த பூமியில நாம பெறுகிற இந்த வாழ்க்கை காலத்திலே நாம் பெறுகிற காரியத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? ஒன்னையும் கொண்டு வந்ததும் இல்லை, ஏதாவது கொண்டு போக முடியுமா? ஒரு பின்னாவது கொண்டு போக முடியுமா? ஒன்றும் கொண்டு போக முடியாது. லீவ் எவ்ரிதிங் அண்ட் கோ. நீங்கள் போகிற போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் போகணும். What to do with this? ஆகவே இதை கொண்டு என்ன செய்ய முடியும்? He talks about a righteous man. He dispersed, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி விளங்கும். இதாங்க திருப்தி வாழ்க்கையில். அல்லேலூயா. I tell you, the first one we should never withhold is, do not withhold your power to give. முதலாவது தேவனாகிய கர்த்தர் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை நாம் தடுத்து விடக்கூடாது. Praise God for the blessing. தேவனாகிய கர்த்தர் கொடுத்தாரே அந்த ஆசீர்வாதங்கள், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. Praise God for the life. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஜீவனுள்ள வாழ்க்கைக்காக நன்றி Praise செலுத்துங்க. God for the talents. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நம்முடைய திறமைகளுக்காக நன்றி Praise செலுத்துங்க. God for the positions. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த பதவிகளுக்காக நன்றி Praise செலுத்துங்க. God for all the privileges. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா பாக்கியங்கள் ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துங்க. எத்தனை பேர் ரெண்டு கை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க? ஹalleluya. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எஸ். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். Oh Lord, you have blessed me. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். What for? எதற்காக ஆண்டவரே? What for? எதற்காக? With the power to give. ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க வல்லமை உள்ளவனாய் இருக்கும்படி என்னை ஆசீர்வதித்தீர். Hallelujah. ஹalleluya. Do not withhold that. அந்த காரியத்தை தயவு செய்து நீங்கள் தடுத்து நிறுத்த விட If வேண்டாம். God is making you shine in academics, that is not for you alone. It is for you to help a lot of people struggling in academics. தேவனாகிய கர்த்தர் உங்களை கல்விமான் ஆக்கி ஆசீர்வதித்திருப்பார், ஆனால் அது உங்களுக்கான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கல்வி கற்கிறதிலே சிரமம் உள்ள மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிதான் தேவன் உங்களை கல்விமான் ஆக்கி இருக்கிறார். Thank God, if God has blessed you with lot of worldly riches, praise God.
What is that for? So you can disperse it to people in need. தேவனாகிய கர்த்தர் உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலே உலகத்தின் ஐஸ்வரியங்களினாலே உங்களை ஆசீர்வதித்திருப்பாரானால் அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்குரியதல்ல, உங்களை கொண்டு பலரை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. Lord, bless me and make me a blessing. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதம் ஆக்கும். Praise be to கர்த்தருடைய God. நாமத்துக்கு மகிமை This morning let God turn our hearts around. இன்றைக்கு நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயங்களை திருப்புவாராக. Lord, help me that I will not withhold the power in me to give what I have. ஆண்டவரே எனக்கு உள்ளதை கொடுக்கிறதற்கு நீர் கொடுத்திருக்கிற வல்லமையை நான் தடுத்து நிறுத்தாது இருப்பேனாக என்று நாம் ஜெபிப்போம். Proverbs 11:24. நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்தை பார்த்தால், There is that scattereth and yet increaseth, and there is that withholdeth more than is meet, but it tendeth to poverty. வாரி இறத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் பண்ணி வாழ முடியாது. பிசினித்தனம் பண்ணி யாராதான் மாறுவாங்களா? வறுமை அடைவார். நம்முடைய வாழ்க்கையில் பிசினித்தனம் இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் தாராள குணம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய சுபாவம் கொடுக்கறது தான். நான் சொல்லுவேன், எதுக்கு கையில் பெறுறோன்னா கொடுக்கறதுக்கு தான், சேர்த்து வைக்கிறது கிடையாது, கொடுக்கறதுக்கு தான். கர்த்தாவே, தேவை உள்ளவர்களை பார்க்கும்போது கொடுக்கறக்கு எனக்கு சக்தி இருக்கும்போது நான் என்ன பண்ணக்கூடாது? கையை முடக்கிட்டு நாளைக்கு வா என்று சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கா? கர்த்தர் பார்க்குறார். அவனுக்கு நான் பலன் கொடுத்தேன், சத்துவம் கொடுத்தேன், ஞானம் கொடுத்தேன், வல்லமை கிருபை கொடுத்தேன், ஆசீர்வாதங்களை கொடுத்தேன். கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறார். நீ கொடுப்பாயா? நாம் கொடுப்போமானால் கர்த்தரை மகிழ்விப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து மகிழ்வார், இன்னும் அதிகமாக கொடுப்பார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. Some people will give only when they are recognized and they are honored and they are lifted up. சிலர் கொடுப்பாங்க எப்ப தெரியுமா? தங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகுமானால், தங்களை மற்றவர் மதிப்பார்களானால், தங்களுக்கு பெயர் வருமானா கொடுப்பாங்க. You know, that's how the Pharisees were. பரிசேயர்கள் அப்படித்தான் கொடுத்தார்கள். I read the story about this man called Henry Ford in America. அமெரிக்க தேசத்திலே இருக்கக்கூடிய முன்ன இருந்த அந்த ஹென்றி ஃபோர்ட் என்று சொல்லுகிறவருடைய அந்த கதையை நான் படித்திருக்கிறேன். He was the founder and the owner of the Ford car company. ஃபோர்ட் என்று சொல்லுகிற அந்த கார்கள் தயார் பண்ணுகிற கம்பெனியினுடைய ஸ்தாபகர் அவர்தான். His invention became a big success and he became a millionaire. அவர் கண்டுபிடித்த அந்த காரினுடைய கருவிகள் எல்லாம் பெரிய பிரபலமாகி அவர் பெரிய கோடீஸ்வரராக அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்தார். In his locality, some of the people wanted to build a hospital. அவர் இருந்த அந்த பகுதியிலே அங்கே ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஆஸ்பத்திரி கட்டணும்னு நினைச்சாங்க. A children's hospital. அது குழந்தைகளுக்கான ஒரு வைத்தியசாலையை கட்டுவோம் என்று நினைக்கிறார்கள். So they were looking for sponsors. அப்படியானால் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி பலரை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். And the most rich man in that place was Henry Ford. அன்றைக்கு அந்த இடத்துல இருந்த மிகப்பெரிய பணக்காரர் ஹென்றி ஃபோர்ட் அவர்கள்தான். So they approached him and said, "Sir, God has blessed you. Would you like to sponsor your best part in building this hospital for children?" அவர்கள் போய் அவரிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார் ஐயா, தயவு செய்து இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னு நினைக்கிறோம், நீங்க உதவி செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள். Henry Ford was not very happy. அவருக்கு உண்மையாகவே கொடுக்கிறதுக்கு அப்ப சந்தோஷம் இல்லை. So just to make them go away, he took a checkbook and wrote $5,000 and gave it to them. அவர் கொடுக்க மனதில்லாம அவருடைய செக் புக்கை எடுத்து $5,000 என்று எழுதி ஒரு கவர்ல போட்டு கொடுத்துட்டார். These people went away and when they opened the cover they saw $5,000 and they were very disappointed. A millionaire, they expected at least $50,000 from him. இவங்க போய் அங்க வீட்ல திறந்து பார்க்கும் பொழுது $5,000 தான் அவர் $5,000 தான் எழுதி இருந்தார். ஆனா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் $50,000 எழுதுவார்னு பார்த்தா 5,000 எழுதி இருக்கு என்று சொல்லி அவர்கள் ஏமாந்தவர்களா இருந்தார்கள். But there was a very smart guy in the team of people who went with him. இவங்களோட போன ஆட்கள்ல ஒரு ஆள் இருந்தார், அவர் கொஞ்சம் குறும்புக்கார பேர்வழி. And he gave a report to the local newspaper. அவர் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். Henry Ford donated $50,000 to our hospital. அவர் அந்த பத்திரிகை கொடுத்த செய்தி என்ன? ஹென்றி ஃபோர்ட் அவர்கள் இந்த குழந்தைகள் ஆஸ்பத்திரி கட்டுவதற்காக $50,000 நிதி உதவி செய்திருக்கிறார். இந்த செய்தியை அவர் அங்க கொடுத்தார். Next day Henry Ford saw the papers. அடுத்த நாள் காலையில பத்திரிகையில் இந்த செய்தி வந்தது. அதை ஹென்றி ஃபோர்ட் அவர்கள் எடுத்து படிக்கிறார்கள். And immediately called these people. உடனடியாக இவங்களை கூப்பிடுறார் போன்ல.
I gave you only $5,000. Why did you write $50,000? நான் 5000 தானே கொடுத்தேன், நீங்க எப்படி $50,000 இதுல போட்டீங்கன்னு கேட்டார். And that man said, no problem, sir. Tomorrow we will send a correction. Henry Ford got $45,000 back. அப்ப இவர் சொன்னாரு, ஐயா அப்படி ஆச்சா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே பத்திரிகையில் இன்னொரு செய்தி அனுப்பி $45,000 அவர் திரும்ப பெற்றுக்கொண்டாருன்னு ஒரு செய்தி போட்டுருவோம் அப்படின்னார். Henry Ford said, what are you saying? No, don't put that news. I will send $45,000 immediately. அப்போ ஐயா அப்படி இப்படி செய்திராத, நீதி $45,000 நான் இப்பவே உனக்கு கொடுத்து அனுப்பிடுறேன்ட்டார். 50,000 வாங்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் கணக்குல எத்தனை டாலர் தெரியுமா போச்சு சொல்லுங்க? 5,000 தான். இவர் எதுக்கு 45,000 கொடுத்தாரு? தான் கௌரவத்துக்காக. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுடைய பேரை காப்பாத்துறதுக்கு $45,000. மனதிலிருந்து கொடுத்தது எவ்வளோ தான்? 5,000. நம்ம கொடுக்கணும். எது கொடுக்கணும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்த சக்தியின்படி நான் எதையும் எதிர்பார்க்காம நான் கொடுக்கணும். கர்த்தருடைய கணக்கில் அது போய் சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். கர்த்தர் ஒருவனுக்கு கடனாளியா இருக்கவே மாட்டார். நாம் செய்த நற்கிரியைகளை தேவன் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. It doesn't matter how much we give. நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்பது அல்ல முக்கியம். In the story where Jesus praised the widow who cast 2 mites into the offering box. அங்கே 2 காசை போட்டாலே அந்த விதவை அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு சொன்னபொழுது what was he saying? ஆண்டவர் சொன்னது என்ன? He did not focus on how much people gave. He focused on how much people kept for themselves. எந்த அளவு அவர்கள் கொடுத்தார்கள் என்பது அல்ல, எவ்வளவு அவர்கள் தங்களுக்காக வைத்துக் கொண்டார்கள் என்பதை தான் ஆண்டவர் பார்த்தார். Whether it is money or time or privilege or position, always say, Lord, every blessing that you have given to me, I will turn it back and bless people with whatever you have given me. அது ஆண்டவர் கொடுக்கிற பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், பட்டமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம். எதுவானாலும் நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நீர் எனக்கு எதை கொடுத்தீரோ அதை நான் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுக்கிற ஒரு நபராக மாறுவேன். Hallelujah. Hallelujah. If you get a position in a company, tell the Lord, Lord, if this position gives me the weightage to write a recommendation, so if somebody can get a job, I am there. I will go and do that good thing for others. ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் ஒரு நல்ல பதவியை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை வைத்திருப்பார்களானால், நீங்கள் சிபாரித்து செய்கிறதுனால ஒருவருக்கு நன்மை உண்டாகுமானால், நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இடத்துல என்னை வைத்ததுனால நான் அந்த மகனுக்கு நிச்சயமாய் சிபாரித்து செய்வேன் என்று நீங்க சொல்லி பாருங்க. Hallelujah. Hallelujah. Do not withhold the power to give. தேவன் உங்களுக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிற அந்த வல்லமையை நீங்கள் தடுத்து நிறுத்தாதபடி கொடுங்கள். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Number 2. இரண்டாவது காரியத்தை நாம் Second கவனிப்போம். thing we should not withhold. நாம் தடுத்து நிறுத்தக்கூடாத இரண்டாவது காரியம் Proverbs 23:13. நீதிமொழிகள் 23:13. Withhold not correction from the child, for if thou beatest him with the rod, he shall not die. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். The next verse. அடுத்த வசனம், Thou shalt beat him with the rod and shall deliver his soul from hell. நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. Second thing we should not withhold is, do not withhold punishment from children. இரண்டாவது நாம் தடுக்க கூடாத காரியம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை. I know children will not be happy when I speak this. இந்த காரியத்தை நான் சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. But the Bible says, for the benefit both earthly and eternal, we should never withhold punishment from children. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே கிடைக்கிற ஆசீர்வாதமும் பரலோகத்திலே கிடைக்கிற ஆசீர்வாதமும் அந்த பிள்ளைக்கு கிடைக்காமல் போவதற்கு நாம் காரணம் ஆகாதபடி அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நாம் நிறுத்திவிடக்கூடாது. Proverbs 29:15. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்தை கவனியுங்கள். The rod and reproof give wisdom, but a child left to himself brings his mother to shame.
பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Parenting is a great responsibility. ஒரு பெற்றோராய் இருக்கு என்று சொல்லுவது மிக மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு காரியம். Parents are not only responsible to protect, feed and nourish and nurture the child. இந்த பிள்ளையை பாதுகாத்து வளர்த்து எடுப்பது மாத்திரமே பெற்றோருடைய வேலை இல்லை. The Bible says a father, a mother is responsible to correct the child with sometime punishment. ஒரு தாய்க்கு தகப்பனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளிலே ஒன்று, அவனை திருத்துவதற்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய தண்டனையை அவர்கள் கொடுக்க வேண்டும். Now, childhood is an age where children don't have a developed brain to understand philosophy, theology and great thinking. ஒரு குழந்தை பருவத்திலே ஒரு குழந்தை இருக்கிற பொழுது அந்த குழந்தை பெரிய தத்துவங்களையோ அல்லது இறையியலையோ அல்லது நல்ல நடைமுறைகளோ அவர்களுக்கு விளங்க போகிறதில்லை. நான் ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு, தம்பி நீ உண்மையா இருக்க வேண்டும் தம்பி, பொய் சொல்லக்கூடாது தம்பி, பொய் சொன்னால் நீ நரகத்திற்கு போவாய் தம்பி, இப்படிலாம் சொன்னா அவனுக்கு வழங்க ஒரு அடி போட்டிங்க வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா பொய்ன்றது அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான், மறந்துடுவான், அவ்வளோதான். ஏன்னா அது அந்த வயசு அப்படிதான். சிலதெல்லாம் சொன்னால் பிள்ளைகளுக்கு விளங்காது. நம்ம சொல்கிறதே நமக்கு திருப்பி சொல்லுவாங்க. நம்ம பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நமக்கே சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா they don't understand. It's not an age to understand. காரணம் என்ன? அவர்களுடைய அன்றைக்கு இருக்கிற அந்த வயதின் காரணமாக இந்த காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறதில்லை. பட் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட், not only just spanking and beating, நீங்கள் அங்கே அடித்து உதைக்கிறது அல்ல, even a little punishment like quiet time, sit there for 5 minutes, that's a punishment. பாருங்க, உனக்கு 5 நிமிஷம் பேசாம அந்த இடத்துல வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு தண்டனை கூட, நான் சொல்றேன், அடியை விட அது ரொம்ப பயங்கரமான பனிஷ்மெண்ட் தெரியுமா? பிள்ளைங்களை போயிட்டு 5 minutes உனக்கு டைம் அவுட், போய் அந்த மூலையில் உட்காருன்னு சொன்னா போதும், அவனால் உட்கார முடியாது 5 நிமிஷம். அது பெரிய பனிஷ்மெண்ட். சிலது பனிஷ்மெண்ட்னா ஒரே அடி அடிக்கிறது இல்லை, so many varieties of punishments are there. அங்கே தண்டனை கொடுக்கிறதுலே பல வழிகள் உண்டு. அடிக்கிறது மாத்திரமே தண்டனை அல்ல. For example, standing in one place, நீ அந்த இடத்துல போய் பேசாம நில்லு என்று சொல்லுவது, sometime kneeling down, அங்கே முழங்கால் படியிடு என்று சொல்லுவது, sometime writing 100 times I will not say lies again, நான் இதை செய்ய மாட்டேன்னு 100 தடவை எழுப்புவது, அல்லது ஒரு 5 வசனம் மனப்பாடம் பண்ணு அப்பதான் சாப்பாடு மதியானம். இதெல்லாம் sublime ways where we can teach them indelible lessons. இந்த பிள்ளைகள் கீழ்ப்படுகிற காரியத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு பிள்ளைகளுக்கு இதன் மூலமாக ஒரு தண்டனை கொடுத்து நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். Sometimes it's very sad in modern families in the present day world, parents are so busy with jobs and work and so much of responsibility, children are left to themselves to do whatever they want and no correction and discipline at home. இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு உள்ள வாழ்நிலையிலே நீங்கள் பார்ப்பீர்களானா, உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலே கணவனும் மனைவியும் நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றோருக்கு பிள்ளையை கவனிக்க நேரம் இல்லாதனாலே பிள்ளைகள் அவர்கள் நினைக்கிறது சரி என்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள். And they don't feel the sense of responsibility and the need for correction is missing among parents as well. அந்த பெற்றோர்கள் இந்த பொறுப்பை உணராததனாலே பிள்ளைகளை திருத்தி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகிறது. But this is not the biblical way of bringing up children. ஆனால் வேதம் பிள்ளைகளை வளர்க்க சொல்லிக் கொடுத்த முறை இது அல்ல. The Bible says do not withhold that punishment from children. When it is necessary, punish them. உன்னுடைய பிள்ளையை தண்டிக்க வேண்டிய நேரத்தில் அதை தண்டியாமல் இருந்து விடாதே, இதுதான் வேதம் சொல்லுகிறது. Now it's important that parents are united in this matter. இந்த காரியத்திலே கணவனும் மனைவியும் அல்லது தாயும் தகப்பனும் ஒன்றாக சிந்திக்க வேண்டும். When the father is correcting, the mother should not come and take the side of the child and say, you be quiet, I know my child. பாருங்க, தகப்பன் பிள்ளையை கண்டிக்கிற வேளையிலே தாய் பிள்ளைக்கு அவர்கள் ஆதரவாக நீங்க தயவு செய்து பேசாம இருங்க, என் பிள்ளையை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது. And the father should not say, ask the mother to be quiet when the mother is trying to teach the children some discipline. இந்த
பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியத்தை அல்லது ஒரு ஒழுக்கத்தின் காரியத்தை, கீழ்ப்படியின் காரியத்தை தாயார் கற்றுக் கொடுக்கும் பொழுது தகப்பனார் நடுவில் வந்து அதை குழப்பி விடக்கூடாது. In some homes the grandparents are a big nuisance. சில வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பிரச்சனை. ஐயோ என் பிள்ளைய போட்டு அடிச்சு கொன்றாத, ஒரு அடி தான் அடிச்சிருப்பான். அவன் என்ன இப்படியே அவனை கொஞ்சி அவனுக்கு செல்லம் கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்னா, தப்புன்னா நேராக யார் தான் அடைக்கலாம் அவனுக்கு? தாத்தா பாட்டி. உங்கள் அன்பு ரொம்ப பாராட்டத்தக்கது தான், ஆனால் தண்டனை கொடுக்குற நேரம் என்ன பண்ணிடணும்? தண்டனை கொடுத்துடணும். பாட்டி தாத்தா அன்பை ரொம்ப அதிகமாக பொழிந்தாலும் அன்பு எப்படி முடிஞ்சிடும்? வம்பா முடிஞ்சிடும். அதனால் தண்டிக்கிற நேரம்னு வரும்போது பாராட்டுற நேரம் பாராட்டலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு தண்டனை என்று வரும்போது தாய் தகப்பன் என்ன செய்யணும்? இடம் எடுத்து அந்த பொசிஷனை எடுத்து அவளை கண்டிக்க வேண்டியதில் என்ன செய்யணும்? கண்டிக்கணும். இதுலேயும் கவனம் இருக்கணும். ஹவு டு பனிஷ் சில்ட்ரன். இந்த பிள்ளைகளை எப்படி தண்டிப்பது, இதிலும் நமக்கு கவனம் தேவை. We have to follow God's style. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி தான் இங்கும் நாம் நடக்க வேண்டும். Hebrews 12:6. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை பார்ப்பீர்களானா, For whom the Lord loves he chasteneth and scourgeth every son whom he receiveth. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை. So when correction is applied, never forget the aspect of love along with correction. நீங்கள் தண்டிக்கிற வேளையிலே, பிள்ளைகளை திருத்துவதற்காக தண்டிக்கிற அதே வேளையிலே அன்போடு கூட நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட It வேண்டாம். should not come as a result of anger. அது கோபத்தின் வெளிப்பாடாக தண்டனை வந்துவிடக் கூடாது. சில பேருக்கு ஆஃபீஸ் அன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் பாருங்க, எல்லாத்தையும் குட்டு வாங்கியிருப்பாங்க. இதை கொட்டுறதுக்கு யார் தான்? பையன்தான். அவன் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான், ஒரு சின்ன தப்பு எழுதி போட்டு அடி போட்டு, அன்னைக்கு தீபாவளி தான். இவருக்கு ஆஃபீஸில் இருக்கவங்களை அடிக்க முடியாது, ஆனால் கோபத்தை யார் மேலே கொட்டுறது? அப்படி செய்யக்கூடாது, அது தப்பு. சில பேருக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதை கொண்டு வந்து வீட்டில் காட்டுறது, அப்படி செய்யக்கூடாது. அடித்தாலும் தண்டித்தாலும் ஆலோசனை கொடுத்தாலும் கோபத்தோடு அல்ல, அன்போடு செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிச்சலை கொட்டுறதுக்கு இல்லை, கோபத்தை தணிக்கிறதுக்கு இல்லை, அன்போடு செய்ய வேண்டும். சில பெற்றோர் நான் பார்த்துருக்கேன், பிள்ளைங்களை அடிக்கும்போது அவங்களே அழுவாங்க. ஏன்னா பிள்ளை அழுறதை பார்த்து அவங்களால என்ன பண்ண முடியாது? தாங்கிக்க முடியாது. ஆனால் அவங்க பிள்ளைகளை தண்டிக்க வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் அவனை நல்வழிப்படுத்தணும், திருத்தணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு பிள்ளையை தண்டிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதற்கேற்ற அன்பு செலுத்தாமல் நீங்கள் தண்டிப்பை மாத்திரம் நீங்கள் கொடுப்பீர்களானா தண்டனை கொடுப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமுமே இல்லை. தேவன் யாரை தண்டிக்கிறார் தெரியுமா? யாரை நேசிக்கிறாரோ. அப்போ நம்ம நேசிக்காமல் என்ன செய்யக்கூடாது? அப்போ பிள்ளை என்ன உணர்வு இருக்குன்னா, தண்டனை வாங்கினாலும் என்ன ஞாபகம் வரணும்னா, எங்கள் அப்பா தண்டனை கொடுத்தாலும் எங்கள் அப்பா யார்? என்னை உண்மையாய் நேசிக்கிறார். சில பேருக்கு இந்த அன்பே கிடைச்சிருக்காது, அப்பா போலீஸ்கார் மாதிரி தான் தெரிவார். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அன்பையும் காட்டணும், கண்டிப்பும் சேர்ந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படிதான் ஆண்டவர் செய்கிறாரு. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் தண்டனையை நாம் என்ன பண்ணக்கூடாது? விளக்கவே கூடாது. எப்போ கரெக்ஷன் தேவையோ அது அப்போ கரெக்ட் பண்ணாதான் அந்த பிள்ளைகள் பின்காலங்களில் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. மாத்திரம் இல்லை, அவங்க நித்திய ஜீவன்லையும் சுதந்திரவாளிகளாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மேலே. அப்போ இதில் ஒரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இப்போது சில பேர் 15 வயசு 16 வயசு ஆகிருக்கும் பிள்ளைகள், அவர்களை உதைப்பார்கள். அது சரியா? இது குழந்தைகளுக்கு தான் சொல்லியிருக்கு, பிள்ளைகளுக்கு தான் சொல்லியிருக்கு. ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா அடித்து தான் அவங்கள திருத்தணும்னு அவசியமே இல்லை. பேசினாலே போதும். கண்டிப்பாக பேசி அன்போடு பேசி அவர்களை தேவனண்டை நடத்துகிற பொறுமையும் ஆழ்ந்த ஜப வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் தேவனண்டை நம் பிள்ளைகளை நடத்தலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்பவுமே அடிக்கிறது இல்லை. ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா கையை நீட்டுறது என்ன பண்ணிடணும்? குறைச்சிடணும். வேண்டாம். சொல்லுவாங்க தமிழில், தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்று சொல்லுவார். அப்போ ஒரு நண்பனை போல் அவனை பாவித்து
அவர்களை அன்போடு திருத்தி தேவனண்டை கொண்டு வருவதற்கு நாம் ஊக்கத்தோடு நாம் முயற்சி எடுத்தா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. So do not withhold correction and punishment in your family. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய அந்த திருத்தத்தை, கொடுக்க வேண்டிய அந்த தண்டனையை தடுக்க வேண்டாம். Children must know, இந்த பிள்ளைகளுக்கும் இது தெரிய வேண்டும். if I do this, I am accountable to my parents. நான் இந்த காரியத்தை செய்வேனானால் அதற்கான கணக்கை என்னுடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிய My வேண்டும். father will be upset about this. இந்த காரியத்தை நான் செய்தால் என்னுடைய தகப்பனார் கோபம் கொள்ளுவார் என்று அவன் அறிய வேண்டும். That message we should very strongly put under them. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இந்த கருத்தை நீங்கள் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். Do not withhold punishment. அந்த தண்டனையை தடுத்து நிறுத்த வேண்டாம். Number 3. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். Genesis 22:16. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துடைய 16வது வசனம். And said, by myself have I sworn, says the Lord, for because you have done this thing and has not withheld thy son, thy only son. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். What will I do? நான் என்ன செய்ய வேண்டும்? Your generation will become like the stars of heaven and like the sand of the sea. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். Now we all enjoy reading the verse 17. 17வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நமக்கு எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. In blessing I will bless thee, I will multiply you as the stars and as the sand. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை கடற்கரை மணலை போலவும் நட்சத்திரத்தை போலவும் பெருக பண்ணுவேன். எல்லாம் நல்ல காரியம்தான். When we listen to that, we are all excited. உண்மையாகவே இந்த ஆசீர்வாத வசனங்களை கேட்கிற பொழுது நமக்குள்ளே மகிழுகிறோம். But to whom and when did God give this blessing? ஆனால் யாருக்கு எப்போது இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார்? That was immediately after what Abraham did with his child before God. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு என்ன செய்தானோ அதற்கு பின்பாகத்தான் தேவன் இந்த ஆசீர்வாத வசனங்களை அவனை பார்த்து சொன்னார். God spoke to him, you have not withholden your son, but given him to me willingly. உன்னுடைய குமாரனை நீ தடுத்து வைக்காதபடி எனக்கென்று நீ ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். Third thing we should not withhold. மூன்றாவது நாம் தடுத்து விடக்கூடாத காரியம், Do not withhold the plan of God for your children. தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு என்று என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் தடுக்க வேண்டாம். Here Abraham had only one begotten, very loved son, the son of promise, namely Isaac. ஈசாக் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனுக்கு இப்பொழுது இந்த ஆபிரகாம் சொந்தக்காரனாய் இருக்கிறான். After a long and patient wait, the son is born. எத்தனையோ ஆண்டு காலம் பொறுமையாய் காத்திருந்து இப்பொழுது அந்த குழந்தை அவனுடைய கையிலே கிடைத்திருக்கிறது. How many dreams he would have had for his son. தன்னுடைய குழந்தையை குறித்து, தன்னுடைய மகனை குறித்து எவ்வளவு கனவுகள் அந்த ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். He was a man full of riches and glory. அவன் ஐஸ்வரியவானாய் இருந்தான், அதே போல ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு மனிதனாகவும் இருந்தான். But God one day called him and said, I want you to sacrifice your son. ஆண்டவர் ஒரு நாளிலே அவனை அழைத்து, உன்னுடைய குமாரனும் ஏகசுதனுமாய் இருக்கிற இந்த மகனை நீ எனக்காக பலியிட வேண்டும் என்று கேட்டார். In other words, God did not give a plan to survive, but God gave a plan to sacrifice. ஆண்டவராகிய தேவன் இங்கே தப்புவதற்கான ஒரு திட்டத்தை அல்ல, முடித்து வைப்பதற்காக, அந்த பலி செலுத்துவதற்காக ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். But Abraham immediately obeyed God and said, Lord, even if it's my only son, even if it's a child after a long wait, I don't want my will on my child. If you have given it, let your will be done on my child. ஆனால் ஆபிரகாமோ அந்த கட்டளையை கேட்ட வேளையிலே அவனுக்கு ஒரே குமாரனாய் இருந்தாலும், தேவனே நீரே எனக்கு கொடுத்த குமாரன், நான் எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு கனவுகள் இருந்தாலும் சரி, உமக்கு நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவன் சொன்னான். It is so great to be blessed with children. பிள்ளைகளை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பது ஒரு நல்ல காரியம். But we must always understand, even though we can call them our children, and they have our surnames, we should never forget that it is a blessing that comes from God.
அந்த பிள்ளைகள் என்னதான் நம்முடைய பிள்ளைகள் என்று நாம் அழைத்தாலும் அந்த பிள்ளைகள் உண்மையாகவே நம்முடைய பெயர்களை கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட ஒன்றை நாம் மறந்துடக்கூடாது, அது கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. The same God who had a plan for us also has a plan for our children. எந்த தேவன் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரோ அதே தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God never permitted us to write a plan for our children. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கென்று நாம் திட்டம் போடுவதற்கு நமக்கு அனுமதிக்கவில்லை. No. இல்லை. The Bible says my times are in your hand. வேதம் சொல்றது என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. God never said you are all saved parents, now your children's time is in your hands. ஆண்டவர் சொல்லவில்லை நீங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்ட பெற்றோர், இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கு என்று ஆண்டவர் நம்முடைய கரத்தில் அதை கொடுக்கவில்லை. He said your children are mine. ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய பிள்ளைகள் என்னுடையவர்கள். Hallelujah. Hallelujah. That's why God came to Abraham and said you may have lot of plans but I want you to sacrifice your son. அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார் உன்னுடைய பிள்ளையை குறித்து உனக்கு अनेक திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் அந்த பிள்ளை எனக்காக நீ பலி செலுத்து. Abraham did not think twice. இந்த காரியத்திலே மீண்டும் ஒரு முறை யோசிக்கவே இல்லை அந்த ஆபிரகாம். He gave it to God. அவன் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தான். He did not lose his son. அவன் தன்னுடைய பிள்ளையை இழந்து போகவில்லை. When he gave it to God, அவன் தேவனுக்கு அதை கொடுத்ததனாலே the Bible says he received many fold. அவன் மீண்டும் பல மடங்கு தேவனிடத்திலிருந்து பெற்றான் என்று வேதத்தில் Hallelujah. Hallelujah. When we give our children for the absolute fulfillment of God's plan, we don't lose our children, but we get the best what God has for our children. நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் நாம் முழுமையாய் ஒப்பு கொடுப்போமானால் அங்கே நாம் எதையும் இழந்து போக போகிறதில்லை, இன்னும் பலத்த ஆசீர்வாதங்களையே நாம் தேவனிடத்திலிருந்து பெறுவோம். In 1 Samuel chapter 1 and verse 11, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனம், the Bible says Hannah received a child after a long wait and affliction. அங்கே அன்னாளை குறித்து பார்க்கிறோம், எவ்வளவோ நாட்கள் காத்திருந்து துக்கங்களின் மத்தியிலே அவள் கடந்து சென்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். The Bible says she made a vow to God and said, if you will give me a man child, then I will give him unto the Lord all the days of his life. அவள் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினாள், தேவரீர் உம்முடைய அடியாளினுடைய சிறுமையை நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நீர் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுப்பீரானால் I will give it to you. நான் உமக்கே அதை திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னார். உமக்கே கொடுத்துருவேன் ஆண்டவரே. எத்தனை பெற்றோர் சொல்ல முடியுங்க, என் பிள்ளைகளை நான் கர்த்தருக்கே நான் அர்ப்பணிக்கிறேன், அவருடைய சித்தத்துக்கே நான் என்ன பண்ணுறேன், அர்ப்பணிக்கிறேன். சில வேளை நம்ம அறியாமல் என்ன சொல்லிடுறோம்னா, என் பிள்ளை டாக்டர் தாங்க, என் பிள்ளை யார் தான், இன்ஜினியர் தான், என் பிள்ளை சயின்டிஸ்ட் தான். இப்போ என் பையன் வந்து இந்த பிளேன்ஸை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு பிளேன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் சொல்லுவாங்க, இவன் பைலட் தான். என்ன செய்யலாம் அவனை? நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது, தேவனுக்கே அவனை நான் அர்ப்பணித்து விட்டேன், கர்த்தருக்கே அவனை அர்ப்பணி, கர்த்தருடைய சித்தம் என்னமோ அது என்ன செய்யட்டும், நிறைவேறட்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய விருப்பத்திற்கே நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். உமக்கே நான் அர்ப்பணிச்சிடறேன் ஆண்டவரே, நீர் எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்யும், பயன்படுத்தும், என்ன வேண்டுமானாலும் செய்யும். அவனுடைய வாழ்க்கையின் வரைபடம் உம்முடைய கரத்தில் இருக்கு, முதலும் முடிவும் உம்முடைய கரத்திலேயே இருக்கு. உம்முடைய சித்தத்துக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம் சித்தத்துக்கே அர்ப்பணிக்கிறேன். If you commit that thing to the hand of the Lord, your children, if they are given to the Lord, God can do more than what He did for us. நன்றாக கவனிங்க, தேவனுடைய கரத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் உண்மையாகவே ஒப்பு கொடுத்தார், தேவன் நமக்கு செய்ததை காட்டிலும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளை. Hallelujah. Hallelujah. I tell you, the children of the righteous will never be forsaken. அங்கே நீதிமானுடைய பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடப்பட்டு போகிறதே இல்லை. Many are the afflictions that a righteous man will endure, but God will take him out of all of that and make his children blessed in the land. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவனுடைய சந்ததியோ தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு மாத்திரம் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டா நம்முடைய ஜபங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாய் மறக்கிறதற்கு அவர் மனுஷன் அல்லவே அல்ல. நிச்சயமாய் நாம் வேண்டிக் கொள்வதற்கும்
நாம் நினைப்பதற்கும் அதிகமாகவே செய்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அதை ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர்களை பற்றி கவலைப்படாதீங்க. நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. Do not withhold the plan of God for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நீங்கள் தடுக்க வேண்டாம். Number 4. நான்காவது காரியத்தை பார்ப்போம். Psalm 30 verse 12. சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். To the end that my glory may sing praise to thee and not be silent, O Lord my God, I will give thanks unto thee forever. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். தமிழ்ல 11ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. It says, to the end my glory may sing praise to thee and not be silent. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும், என்றென்றைக்கும் நான் உம்மை துதிப்பேன். Fourth thing we should not withhold in our life is, do not withhold praise to God. தேவனுக்கு துதி செலுத்துவோமே, அந்த துதியை ஒரு நாளும் நாம் தடுத்து விடக்கூடாது. At all times, the Bible says, I will praise the Lord at all times. எப்பொழுதும் நான் கர்த்தருக்கு துதியை செலுத்துகிறவனாய் இருப்பேன். And nothing will stop that praise. என்னுடைய துதி எக்காலத்திலும் இருக்கும், ஒன்றும் அதை நிறுத்தப் போவதும் இல்லை. That is how the saints of God looked upon God. அதுதான் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த விதம். Job praised God and worshiped God in the time of his blessing every day. ஒவ்வொரு நாளும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த நாளிலே அந்த யோபு கர்த்தரை பார்த்து துதித்தான். But in the day of adversity, ஆனால் அதே யோபு அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோகத்தின் நிலை வந்த பொழுது the wife comes and says, why are you still praising God? நீ இன்னும் தேவனை ஏன் துதித்துக் கொண்டு இருக்கிறாய் என்று அவனுடைய மனைவி கேட்கிற ஒரு நேரம் வந்த பொழுது, And Job says, why should I stop praising God? அப்பொழுது யோபு அந்த மனைவியை பார்த்து கேட்டான், நான் ஏன் தேவனை துதிக்கிறதை நிறுத்த வேண்டும்? I don't have to stop praising God. நான் தேவனை துதிக்கிறதை நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. If God gives and God takes away, he is worthy of praise still. தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார், தேவனாகிய கர்த்தர் எடுத்தார், அவர் எப்போதும் துதிக்க பாத்திரரே. Because God is always praised in the heavens. காரணம் என்ன? தேவன் எப்பொழுதுமே பரலோகத்திலே துதியை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவன். And the praise in heaven never stops. அங்கே பரலோகத்திலே தேவனை துதிக்கிற துதி ஒருபோதும் நின்று போவதில்லை. And the same way, we should not stop praising God. அதுபோலவே நாமும் தேவனை துதிக்கிற துதியை நிறுத்திவிடவே கூடாது. Hallelujah. Hallelujah. There is no strike in worship. நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துறதுக்கு வேலை நிறுத்தமே கிடையாது. There is no layoff in worship. அந்த இடத்துல இன்னைக்கு வேலை இல்லைன்னு அனுப்புறது போல அனுப்புறதற்கு இடமில்லை. Even when we don't understand certain circumstances, the Bible says, in everything give thanks, for this is the will of God. நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் வேதம் சொல்றது எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதை நான் தடுத்து நிறுத்தவே மாட்டேன். Sometimes situations will be against praise. சில வேளைகளிலே சூழ்நிலை துதிக்கத்தக்க சூழ்நிலையாக இருப்பதில்லை. Sometimes our moods and our emotions may not support us to praise. சில வேளையிலே நம்முடைய உணர்வுகள் நாம் கடந்து போகிறதான நிலைகள் அந்த துதியை நம்முடைய வாயிலே கொண்டு வராமல் இருக்கலாம். Sometimes the reasons may not be very very positive to give us, a time for praise. அங்கே தேவனை துதிப்பதற்கான நேரத்தை நாம் எடுத்து துதிப்பதற்குள்ள காரணங்கள் நமக்கு இல்லாமல் But இருக்கலாம். the Bible says, praise the Lord at all times. காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. The saints of God praised God wherever they were. எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவரை துதித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். Sometimes we expect a great music, great background, great atmosphere to start worship. நாம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு நல்ல இசை இருக்கணும், நல்ல சூழ்நிலை இருக்கணும், நல்ல இடம் இருக்கணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். But when Paul and Silas were thrust into prison,
there was nothing that we have today. ஆனால் பவுலும் சீலாவும் அன்றைக்கு சிறையிலே இருந்த பொழுது இன்றைக்கு நமக்கு இருக்க எந்த சூழ்நிலையுமே அவர்களுக்கு இல்லை. Even they could not clap their hands. அவருடைய கரங்களை கூட அவர்களால் அன்றைக்கு தட்ட முடியவில்லை. Because their hands and feet were tied in stocks. ஆனா காரணம் என்ன? கைகளும் கால்களும் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்தது. But the Bible says in the mid of the night when there was no light inside, they were starting to singing and praising God. அங்கே இருளாக இருக்கிறது, வெளிச்சம் கூட இல்லை, இருட்ட நேரத்திலும் கூட அவர்கள் கர்த்தரை தங்கள் வாயினால் துதித்தார்கள். Hallelujah. Hallelujah. What happened? அங்கே நடந்தது என்ன? The Bible says God opened the doors of the prison. ஆண்டவராகிய தேவன் சிறைச்சாலையின் கதவுகளை அவர்களுக்காக திறந்தார். Hallelujah. Hallelujah. We don't need any new reason to praise God. தேவனாகிய கர்த்தரை துதிப்பதற்கு புதிய காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. We don't need any present reason to praise God. ஓ தேவனாகிய கர்த்தரை நான் துதிப்பதற்கு இப்பொழுது ஏதாவது எனக்கு காரணம் இருக்கிறதா என்று ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. You don't need a futuristic reason to praise God. தேவனாகிய கர்த்தர் எதிர்காலத்திலே என்னை ஆசீர்வதிப்பாரே என்று சொல்லி நான் ஆராதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில பேர் சொல்றாங்க எதிர்பார்த்து துதிங்க அப்படின்றாங்க. எதிர்பார்த்துலாம் துதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. துதின்றது என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ கர்த்தர் கர்த்தராகவே இருக்கிறார். ஆமென். கடந்த காலத்திலேயும் நிகழ்காலத்திலேயும் வருங்காலத்திலேயும் என் தேவன் மாறாதவர். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம் மாறாதது, அவருடைய உண்மை மாறாதது, அவருடைய வல்லமை மாறாதது, அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாதது, அவருடைய மன்னிப்புக்கிற தயவு பெருத்தது. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் துதிக்கு பாத்துறார். நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும். அதற்காக தான் கர்த்தர் நம்முடைய உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். கர்த்தரை துதிக்கும் துதியை கர்த்தர் நம்முடைய நாவிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் காரணம்லாம் பார்த்துலாம் துதிக்காதீங்க. நிறைய வேளை காரணம் தேடி நீங்கள் வச்சுக்கிட்டுங்களேன், சில வேளை காரணமே கிடைக்காது. எங்கள் நேற்றுக்கு வேலை போச்சுன்னா துதிக்கிற காரணம் இருக்கா? இருக்காது. அப்போ துதியை நிறுத்திடலாமா? துதியின் காரணம் நம்முடைய சூழ்நிலைகள் அல்ல. துதிக்கு ஒரே ஒரு காரணம் தான், என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார், சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார், நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. Never withhold praise in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே துதியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதியை தயவு செய்து தடுக்க வேண்டாம். You know, in Psalms 100 and verse 4 the Bible says, சங்கீதம் 104 நீங்கள் பார்ப்பீர்களானா, enter into his gates with thanksgiving 4வது and வசனத்திலே into his வாசல்களிலே courts with துதியோடு, praise. அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். So when you come into the temple of God, be filled with that spirit of praise. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுது அந்த துதிக்கிற ஆவியினாலே நாம் நிரம்ப வேண்டும். Nothing should stop us from praising God. தேவனாகிய கர்த்தரை துதிப்பதை எந்த ஒரு காரியமும் தடுத்து நிறுத்தக்கூடாது. The worship leader may not be our favorite worship leader. ஒருவேளை அங்கே ஆராதனை நடத்துகிற நபர் நமக்கு பிரியமுள்ள நபராக இல்லாமல் இருக்கலாம். The songs they sing that day may not be our favorite songs. அன்றைக்கு பாடுகிற பாடல் ஒருவேளை நமக்கு பிடித்தமான பாடலா இல்லாமல் கூட இருக்கலாம். You know, the style of worship may not be a style that we enjoy. அங்கே ஆராதிக்கிற முறை இருக்கிறதே அது ஒருவேளை நமக்கு நன்றாய் பரிச்சயமான முறையாக இல்லாமல் கூட இருக்கலாம். Worship is not about a worship leader. Worship is not about songs. Worship is not about music or styles. ஆனால் ஆராதனை என்று சொல்லுவது ஆராதனை யார் நடத்துகிறார் என்பதிலே அல்ல, அதை எதை கொண்டு பாடுகிறோம் என்பதிலே அல்ல, எந்த முறையிலே ஆராதிக்கிறோம் என்பதிலும் அல்ல. It is not about us, it is about God. அது தேவனை நான் ஆராதிக்கிறேன், தேவனை குறித்தது தான் நம்முடைய ஆராதனை. Hallelujah. Hallelujah. When we come in his name, நாம் அவருடைய நாமத்திலே கூடி வரும் பொழுது, the Bible says, I am in your midst. ஆண்டவர் சொல்றார், உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். And that is enough for us to worship God. நாம் ஆராதிக்கிறதுக்கு அந்த ஒரு காரணமே போதுங்க. Hallelujah. Some time ago there was a young man who came to me and told me, Anna, I like the service but I don't like the worship. ஒரு இளைஞர் ஒரு நாள் என்னிடத்துல வந்து சொன்னா, எனக்கு உங்களுடைய இதெல்லாம் பிடித்திருக்கு, ஆனா ஆராதனை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கல. And therefore I skip worship and I come only for sermons. அதனால அவன் சொன்னா, நான் ஆராதனையை தவிர்த்து விட்டு பிரசங்க நேரத்துல மாத்திரம் தான் சபைக்குள்ள வர்றேன் என்று சொன்னான். I tell you, that is only half of the blessing. அது உனக்கு பாதி ஆசீர்வாதம் தான் உங்க பெற்றுட்டு போறான். What is that blessing? அவருடைய அந்த ஆசீர்வாதம் என்ன? Blessing of receiving the word. தேவனுடைய வசனத்தை கேட்கிற பாதி ஆசீர்வாதம், அது மட்டும் தான். வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். ஆனா வேதம் சொல்லுது, எது பாக்கியம் தெரியுமா? வாங்குகிறதை பார்க்கிலும், சொல்லுங்க, கொடுக்கிறதே பாக்கியம். அப்ப எங்க கொடுக்கலாம்? ஆராதனையில தான் கர்த்தருக்கு நம்ம துதியை கொடுக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆராதனையில வந்து கர்த்தரை துதிச்சாதாங்க மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும். நான் கர்த்தருடைய வசனத்தை வாங்கிட்டு மாத்திரம் போல,
என்னை கர்த்தருடைய ஆலயத்தில் என்னையே மறந்து நான் கர்த்தரை துதித்தேன். என்னுடைய துதி பலிகளை எல்லாம் கர்த்தர் இடத்துல கொண்டு வந்து நான் சமர்ப்பித்தேன். ஹல்லேலூயா. See, when we don't worship God, there is a great danger. நாம் தேவனை ஆராதிக்காவிட்டால் ஒரு பெரிய ஆபத்து அங்கே காத்திருக்கிறது. Romans 1:21. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களா? The Bible says, when they knew God, they glorified him not as God, neither were thankful, but became vain in their imaginations, and their foolish heart was darkened. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். So when you don't worship God, what is the after effect? நீங்கள் அந்த ஆராதனையை செய்யாமல் இருந்தால் அதனால் உண்டாகிற விளைவுகள் என்ன? The Bible says our imagination becomes vain, உங்களுடைய சிந்தனைகளிலே நீங்கள் வீணராகி போவீர்கள், and our foolish heart will become darkened. உங்களுடைய உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போகும். If you continue reading that passage, அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்களானால் the Bible says in verse 26, God gave them up to vile affections. விரோதமான அனுபவத்துக்கு ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்தார், விரோதமான ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். In other words, we fall into sin. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் பாவத்துக்குள்ளே விழுந்து விடுவோம். Our mind is corrupted. நம்முடைய இருதயம் கெட்டு போய்விடும். There is no spiritual light in our hearts. உள்ளே இருக்க வேண்டிய ஆவிக்குரிய வெளிச்சத்தை நாம் இழந்து போவோம். Why? ஏன்? You don't be thankful to God and you don't worship God. தேவனை நன்றி செலுத்தி துதிக்கிற பழக்கம் இல்லாமலே போய்விட்டது. And it's very interesting, to whom was Paul writing this? இந்த காரியத்தை பவுல் யாருக்கு எழுதினார் என்று பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். They did not know Jesus Christ as Lord. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அல்ல. They did not know the living God. அங்கே ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை. Paul is saying you have to respond to God in worship even if you know God through creation as a creator. தேவனாகிய கர்த்தருடைய சிருஷ்டித்தை பார்த்து சிருஷ்டிக்கிற ஒரு தேவன் உண்டென்று அறிந்திருந்தாலே அது போதும் உங்களுக்கு ஆராதனை செய்வதற்கென்று பவுல் சொல்லுகிறார். அப்போ சும்மா சிருஷ்டியை பார்த்து சிருஷ்டிகரை ஆராதிக்காதவங்களுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா, சிருஷ்டிகரை இரட்சகராக அறிந்த நமக்கு ஆராதனை எவ்வளவு முக்கியன்றதை பாருங்க. அல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்தோன்னு சொல்றாங்க. ஆராதனை வேளையில் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அந்த பழக்கத்துக்குள்ளே வரணும், அதை அடக்கி கொள்ளக்கூடாது. நம்முடைய படிப்போ நம்முடைய மேன்மைகளோ நம்முடைய பின்னணியோ எதுவுமே கர்த்தரை ஆராதிக்கிறது நமக்கு தடையாக மாறிடக்கூடாது. இல்லை, அதை கர்த்தரை தடை இல்லாமல் ஆராதிக்கணும். தாவீது எவ்வளோ பெரிய ராஜா, அவன் கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினானா, மனைவி பரிகாசம் பண்ணுகிறார், இவ்வளோ பெரிய ராஜா நீர் இப்படி நடனம் ஆடுகிறீரே. அவன் சொன்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக இன்னும் நீசனாக நான் மாறுவேன். கர்த்தர் என்னை புழுதியிலிருந்து தூக்குனாருங்க, நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். துதிப்போம். அல்லேலூயா. Do not withhold worship at any cost. அங்கே தேவனை ஆராதிக்கிறதை தயவு செய்து எந்த காரணம் கொண்டும் தடுத்து நிறுத்தி விடாதீர்கள். Number 5. ஐந்தாவது காரியத்தை கவனிப்போம். Lamentations 2:18. புலம்பல் 2:18. Their heart cried unto the Lord, O wall of the daughter of Zion, let tears run down like a river day and night. இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு. Give thyself no rest. ஓய்ந்திராதே. Let not the apple of thine eye cease. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மாவிருக்க ஒட்டாதே. Thought number 5. ஐந்தாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Do not withhold prayer in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை தடுத்து நிறுத்தாதிருங்கள். Do not withhold prayer. ஜெபத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தடுத்து நிறுத்தாதிருங்கள். Here the Bible says, do not cease, continually pray. இங்கே சொல்லுகிறது ஓய்ந்திராமல் இரவும் பகலும் நீ ஜெபம் பண்ணு. That's why in Matthew 26:41, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், Jesus warned his disciples before going to Calvary, watch and pray. Stay awake and pray that you will not enter into temptation. ஆண்டவராகிய இயேசு
அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அந்த எஸ்தமன தோட்டத்திலே தம்முடைய சீஷர்களாய் இருந்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Do not sleep. நீங்கள் தயவு செய்து ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். You are about to face a big problem. நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறீர்கள். You are about to face a temptation. நீங்கள் ஒரு சோதனையை சந்திக்க போகிறீர்கள். This is not the time to stop praying. இப்பொழுது ஜெபத்தை நிறுத்துகிற ஒரு நேரம் அல்ல. Continually pray. தயவு செய்து தொடர்ந்து ஜெபியுங்கள். Only then you will overcome temptation. அப்பொழுதுதான் இந்த சோதனையை உங்களால் மேற்கொள்ள முடியும். You see, Jesus had already foretold that night he will be captured. அன்றைக்கு இரவிலே தான் காட்டிக் கொடுக்கப்படுவேன், கைது செய்யப்படுவேன் என்பதை இயேசு முன்னமே அவர்களுக்கு அறிவித்திருந்தார். And Peter and the other disciples thought, we are a lot of people, we can save Jesus Christ. அங்கே பேதுரும் மற்றவர்கள் என்ன நினைத்தாங்க, இயேசுவை சுற்றி நாங்கள் இருக்கிறோம், இந்த கைது நடவடிக்கையை தடுத்து நிறுத்திவிட முடியும் என்று நினைத்தார்கள். Peter was dependent on his self confidence. He said, even though everybody deny you, I will not deny you, Lord. அங்கே தன்னுடைய அளவுக்கு அதிகமான நம்பிக்கையினாலே பேதுரு சொன்னார், எல்லோருமே உம்மை விட்டு போனாலும் மறுதலித்தாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். I think Peter was also confident about the sword he had. இன்னும் பேதுரு தன்னுடைய கையிலே ஒரு கத்தி வைத்திருந்தாரே, அதை மேல அவர் நம்பிக்கை வைத்திருந்திருக்கலாம். வந்தா பாத்துக்கலாம், என்ன இருக்கு, இப்போ கத்தி இருக்கு, மனபலம் இருக்கு, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நின்னு பிடிப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, மனபலமும் பத்தாது, புயபலமும் பத்தாது, ஜெபம் பண்ணுப்பா, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, தூங்காத, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, நீ சந்திக்க வேண்டிய சோதனை பெரிய சோதனை. பட் பீட்டர் said, no Lord, I will sleep. அவன் சொல்றான், ஆண்டவர் அவ்வளவு தூரம் சொல்லி அவர்கள் தூங்கினார்கள். God woke him up. ஆண்டவர் அவனை வந்து தட்டி எழுப்புகிறார். Get up, pray. எழுந்து ஜெபம் பண்ணுங்க. 2 times he woke him up. 2 முறையாக தேவன் அவர்களை வந்து எழுப்பி ஜெபம் பண்ண வைத்தார். They were asleep. ஆனால் அவர்கள் தொடர்ந்து நித்திரைக்கு போய் விட்டார்கள். The Bible says when the temptation came, they ran away. அங்கே சோதனை வந்த பொழுது இயேசுவை விட்டு அவர்கள் ஓடி போனார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். My dear brothers and sisters, prayer is such a mighty weapon. You can't compare it with self confidence or any other resource we can gather in this world. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், எத்தனையோ வளங்கள் இருக்கலாம், அது எதுவுமே இந்த ஜெபத்துக்கு நிகர் ஆகாது. Hallelujah. If you want to live a victorious life, the only way is prayer. ஜெபம் தான் உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கையை நடத்த செய்யும். It seems once somebody asked Dr. Billy Graham, give us 3 secrets for your successful ministry. பில்லி கிராம் ஐயா அவரிடத்துல போய் அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய ஊழியத்தினுடைய வெற்றிக்கு 3 காரணங்களை சொல்லுங்க ஐயான்னு கேட்டாங்க. And he said, write it down. அவர் சொன்னார், எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். Number 1, முதலாவது prayer. ஜெபம். Number 2, இரண்டாவது prayer. ஜெபம். Number 3, மூன்றாவது prayer. ஜெபம். The only reason. அதுதாங்க, அது ஒன்றேதான் காரணம், வேற எதுவும் அல்ல. Hallelujah. அல்லேலூயா. Do not cease to pray. ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம். The Bible says, pray without ceasing. நீ விடாமல் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் என்று வேதம் சொல்லுகிறது. All the time filled with the spirit of prayer. ஜெப ஆவியினாலே நிறைந்தவர்களாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். You know, the founder of ACA Church, many of you may not know, Pastor G. Sundram. ஜி சுந்தரம் ஐயா என்று சொல்லுகிறவர்கள் தான் ஏசிய சபையினுடைய ஸ்தாபகர். அவர் உங்களுக்கு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். One day before he passed away, he asked my father to come and meet him. ஒரு முறை அவர் மரிப்பதற்கு முன்பாக என்னுடைய தகப்பனாரை என்ன அங்க வந்து பாருங்க என்று சொன்னாங்க. And he said, I have a small gift for you. உங்களுக்காக ஒரு சின்ன gift வெகுமதி எடுத்து வச்சிருக்கேன், வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. So my father went there. எங்க அப்பா அங்க போனாங்க. So when he came into his room, Pastor Sundram was fiddling with his drawer and searching something. அவர் ஐயா உள்ள ரூமுக்குள்ள போகும்போது சுந்தரம் ஐயா அவங்களுடைய டேபிள் டிராவர் எடுத்து ஏதோ தேடிட்டு இருக்காங்க. And then he brought out a small package. ஒரு சின்ன ஒரு பொட்டலம் மாதிரி ஒன்று எடுத்தாங்க. A newspaper package. அது நியூஸ் பேப்பர்ல சுத்தி இருந்தது. And then he said, this is the gift. இதான் நான் உனக்கு கொடுக்கிற பரிசுன்னு அப்பா கையில This is the gift for your ministry. உன்னுடைய ஊழியத்துக்காக நான் கொடுக்கிற பரிசுன்னு கொடுத்தாங்க. Daddy opened that. அப்பா அதை ஓபன் பண்ணி பார்த்தாங்க. And there were some black pieces of something. He didn't even know what was that. அது கருப்பா என்னமோ சின்ன சின்ன துண்டா இருந்து அப்பாக்கு என்னன்னு தெரியல. Daddy said, what is this? Is it
spices or something? அப்பா கேட்குறாங்க, ஏதாவது இந்த வாசனை திரவியம் அது மாதிரி ஏதாவதா? He said, no. This is the dried skin from my knees. நான் முழங்கால் படியிட்டு அதனால ஏற்பட்ட அந்த காய்ப்பு பேர்ந்து விழுந்திருக்கு, அதான் அதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த காஞ்ச தோலை எடுத்து பொட்டலம் பண்ணி வச்சிருந்தாரு. முட்டி போட்டு அப்படியே சேர்த்து வச்சிருந்தாரு. இதான் ஊழியத்தின் அஸ்திபாரம். நீயும் அப்படியே இரு. வெற்றிக்கு என்ன ரகசியம்? இடைவிடாம ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. Traveling, sitting down, rising up, always with a spirit of prayer. நாம் நடந்திருக்கலாம், நாம் போய்கொண்டிருக்கலாம், நம்ம ஒரு பிரயாணத்தில் இருக்கலாம், அல்லது உட்கார்ந்து இருக்கலாம். எல்லா நிலையிலும் நம்மாலே ஜெபிக்க முடியும். My mother used to say, என்னுடைய தாயார் சொல்லுவார்கள், when they had one or two opportunities to travel with Pastor Sundaram in his car, சுந்தரம் ஐயாவோடு கூட 1-2 தடவை அவருடைய கார்ல பயணம் பண்ணின வேளையில, they said he will not speak one single word. அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாராம். He will sit there praying. அவர் அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். Nobody will dare to speak also inside the car. அவர் பேசாம இருக்கும்போது அவரிடத்துல பேசவும் ஒருத்தருக்கு துணிவு வராது. Why? ஏன்? Anointing by prayer. ஏனென்றால் ஜெபத்திலே ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு நிலையிலே. Hallelujah. Hallelujah. Today ACA Avadi ministry is so blessed because of prayer. இன்றைக்கு ஏசிய ஆவடி திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமானால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் ஜெபம். Do not withhold prayer in your personal life, in your home, in the church. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், உங்களுடைய சபையிலும் கூட அந்த ஜெபத்துக்கு தயவு செய்து தடை போட வேண்டாம். Especially we need more prayer when we are in problems. நம்ம அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதிகமான ஜெபம் நமக்கு இருக்கணும். Don't give up prayer. ஜெபத்தை விட்டுவிட வேண்டாம். Hallelujah. Hallelujah. Seek the Lord that he may be found. தேவனாகிய கர்த்தரை கண்டுபிடிக்குமாலும் அவரை தேடுங்கள். And those who seek him faithfully will find him. அவரை உண்மையாய் தேடுகிறவர்கள் நிச்சயமாய் அவரை கண்டுகொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Number 6. ஆறாவது காரியத்தை கவனியுங்கள். Okay, we will read Romans 13:7. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். Render therefore to all their dues, tribute to whom tribute is due, custom to whom custom, fear to whom fear, honor to whom honor. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். Do not withhold preference. அந்த கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க தடுக்க வேண்டாம். In 1 Corinthians chapter 7 verse 3. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம். Let the husband render unto the wife due benevolence, and likewise also the wife unto the husband. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். Romans 12:10. ரோமர் 12ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். Be kindly affectioned to one another with brotherly love, in honor preferring one another. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். Luke 6:31. லூக்கா 6ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனம். As ye would that men should do to you, do ye also to them likewise. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். We read a lot of verses. நாம் அதிகமான வார்த்தைகளை இப்பொழுது படித்தோம். What should we not do? நாம் செய்யக்கூடாதது என்ன? Do not withhold preference to people whom God has positioned in our lives. தேவனாகிய கர்த்தர் நமக்கு மேலே அதிகாரம் செலுத்தும்படி யார் யாருக்கு என்னென்ன பதவிகளை கொடுத்து வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் தடுத்து விடக்கூடாது. Number 1, முதலாவது, prefer people or give them honor
to those whom God has given governmental positions. அரசாங்கத்திலே தேவனாகிய கர்த்தர் பதவியை கொடுத்து ஒருவரை வைத்திருப்பாரானால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் தடுத்து விடக்கூடாது. Whether it is the police or the judicial system or it is the administrative line, God has made them kings and rulers over us. அது காவல்துறையா இருக்கலாம், அல்லது நீதித்துறையா இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தினுடைய ஏதோ ஒரு துறையாக இருக்கலாம். அதை தேவன் தான் நமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். You know, that's why the Bible says all rulers are brought under the subjection of Christ. It is He who appoints all of these people. தேவன் தான் இதை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய நியமத்தின்படி தான் இவை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. So not only in the powerful circles, we also need to show preference and honor at home between the husband and the wife. அந்த பதவியிலிருந்து மாத்திரமல்ல, வீடு என்று வரும் பொழுது வீட்டிலே தேவன் வைத்திருக்கிற அந்த நிலைகளிலும் கூட நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். The wife must learn to respect the husband in the same way the husband to the wife. மனைவி கணவனை கனப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும், கணவனுக்கு மனைவியை கனப்படுத்த தெரிய வேண்டும். And then even in the church, அங்கே சபைக்கு வருவீர்களானால் prefer one another as brothers. ஒருவரை ஒருவர் சகோதர ஸ்நேகத்தோட கூட கனப்படுத்த வேண்டும். In 1 Timothy 5:21 it says, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனத்தை நீங்கள் when you பார்ப்பீர்களானால், prefer one another, don't do it with partiality. நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. So when you prefer one another, honor one another, don't show partiality. நீங்கள் ஒருவரை கனப்படுத்தும் பொழுது, ஒருவர் மேலே ஸ்நேகம் வைக்கும் பொழுது அங்கே பட்சபாதத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். In James chapter 2 and verse 2, அங்கே யாக்கோபினுடைய நிருபம் 2ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தை பார்த்தால், if there come to your assembly a man with a gold ring in goodly apparel, and there come also in a poor man with a vile raiment, don't look at the poor man and say, get down and sit, and look at the man with the gold ring, sit on a chair. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கு வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் ஆலயத்திலே வரும் பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது என்னுடைய பாதத்தண்டையில் உட்காரு என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். Do not say that. So when you honor the whole church of God. நீங்கள் அப்படி செய்யாதபடிக்கு, பட்சபாதம் இல்லாதபடிக்கு முழு சபையும் கனப்படுத்துறவர்களாய் இருங்கள். Hallelujah. Hallelujah. Whether you are rich or poor, educated or uneducated, whether we come from any background, we are all in the same in the eyes of God. நீங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கலாம், தரித்திரலா இருக்கலாம், படித்தவர்களா இருக்கலாம், பாமரனா இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் தேவனுடைய பார்வையிலே நாம் எல்லோரும் ஒன்றுதான். Jesus' blood was shed for everybody. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகலருக்கும் சிந்தப்பட்டது. Hallelujah. Hallelujah. Every soul that calls on the name of the Lord will be saved, and we will go to heaven and be in the same place. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற எந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படும். அந்த ஆத்மா எல்லாவற்றையுமே தேவன் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். So there is no difference. அங்கே தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. We need to honor everyone just as we honor ourselves. நாம் நம்மை எப்படி கனப்படுத்துகிறோமோ அதே போல மற்றவர்கள் யாவரையும் நாம் கனப்படுத்த வேண்டும். Do not withhold preferring. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை தயவு செய்து தடுத்து நிறுத்த வேண்டாம். God preferred us and He honored us with His love. தேவனாகிய கர்த்தர் நம்மை கனப்படுத்தி தம்முடைய கிருபையினால, தம்முடைய அன்பினால நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். How much more should we give more than what we received? நாம் கெட்டதை காட்டிலும் எவ்வளவு அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். Hallelujah. Hallelujah. Finally, கடைசியாக Acts chapter 5 அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் verse 29. 29ஆம் வசனத்தை கவனியுங்கள். Then Peter and the other apostles answered and said, we ought to obey God rather than man. அதுக்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்த்திலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். And verse 42. அதே அதிகாரத்துடைய 42ஐ கவனிப்பீர்களானால், and daily in the temple and in every house they ceased not to teach and preach Jesus Christ.
தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். Do not withhold preaching of the gospel. தேவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதை தடுக்க வேண்டாம். Now, in this incident, Peter and the other apostles did not get a red carpet welcome to present the gospel of Jesus Christ. இந்த சம்பவங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் பேதுருவும் மற்றவர்களும் ஏதோ வரவேற்பு கொடுக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற சரியான சூழ்நிலை அங்கே காணப்படவில்லை. That proclamation of the gospel was not preceded by big advertisements and great stage and great preparation. அங்கே பெரிய ஆடம்பரமாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடந்து அந்த இடத்திலே வரவேற்பு வளைவுகள் வைக்கப்பட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. They went and preached. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். What did they do? அங்கே நடந்தது என்ன? They flogged them. அவரை பிடித்து கசையினால் அடித்தார்கள். Put them in prison. அவர்களை சவுக்காலே அடித்தது மாத்திரமல்ல, அவர்களை சிறைச்சாலையில் வைத்தார்கள். And they commanded them, don't preach. இனிமேல் இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று கண்டிப்பான கட்டளை கொடுக்கப்பட்டது. But God delivered Peter out of the prison and he came out. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ சிறையிலே இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். And they come and again preach. பேதுரு வெளியே வந்தார், தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். And they catch them again. அவரை திரும்ப பிடிக்கிறாங்க. We told you not to preach. நாங்கள் உங்களை பிரசங்கம் பண்ண வேண்டாம் என்று கண்டிப்பாக கட்டளை இட்டிருந்தும் Why are you preaching? நீங்கள் ஏன் பிரசங்கிக்கிறீர்கள்? They said, we ought to obey God rather than you. அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு அல்ல, நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியது தேவனுக்கே. Hallelujah. Hallelujah. Our God has told us, நம்முடைய தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், go into all the world and preach the gospel. சகல ஜாதிகளிடத்திலும் போய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். And he has commanded us. அவர் அதை பிரதான கட்டளையா எங்களுக்கு வைத்திருக்கிறார். Whether it is persecution or prisons, we will not stop preaching the gospel. அது உபத்திரவமா இருந்தாலும் சரி, அது சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதை நாங்கள் நிறுத்த போகிறதில்லை. And in verse 40 the Bible says they beat them and they said, don't preach again. 40வது வசனத்திலே பார்த்தால் அவர்களை அடித்து மீண்டும் அவர்களை சொல்லுகிறார்கள், நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். The Bible says they went out rejoicing. அவர்கள் மகிழ்ச்சியோடே வெளியே போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Why were they happy? ஏன் அவர்கள் சந்தோஷமாய் போனார்கள்? Not because 150 people, 1000 people got saved. அந்த இடத்திலே 100 பேர் 1000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதற்காக அல்ல. Not because they got a great name and fame out of preaching the gospel. அங்கே கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்ததனாலே அவர்களுக்கு பெரிய பேரும் புகழும் வந்தது என்பதற்காக அல்ல. Not because their gospel campaign went successfully. அன்றைக்கு அந்த நற்செய்தி கூட்டம் மிகவும் வெற்றியாய் முடிந்தது என்று சொல்லி அவர்கள் பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. In verse 41 it says they were rejoicing because they were counted worthy to suffer for the sake of the gospel. ஆண்டவருடைய நாமத்துக்காக, நற்செய்தியினுடைய நாமத்துக்காக தாங்கள் பாடுபடவும் தங்களுக்கு ஒரு பங்கு கிடைத்ததே, அதற்காக அவர்கள் மகிழ்ந்து கொண்டு போனார்கள். After all the pain and suffering they continued preaching the gospel. அதற்கு பின்பாக தினந்தோறும் அவர்கள் இடைவிடாதபடி அவர்கள் தொடர்ந்து நற்செய்தி வேலையை செய்து கொண்டே இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. Nothing or no one should ever stop us from preaching the gospel. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதிலே, நற்செய்தியை பரப்புகிற காரியத்தை நம்மை ஒருவரும் தடுத்து நிறுத்தி விடக்கூடாது. No restriction, no law should stop a Christian from proclaiming the good news. எந்த தடுக்கிறது கூடக்கூடிய சட்டமா இருக்கலாம், எந்த ஆணையா இருக்கலாம், இது எதுவுமே ஒரு கிறிஸ்தவனை கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதிலிருந்து தடுக்க கூடாது. Wherever we are, நாம் எங்கிருந்தாலும் சரி, whatever the risk, நாம் என்ன விதமான கஷ்டப்பாடுகளுக்குள்ளே போக வேண்டியிருந்தாலும் சரி, I will always preach the gospel. நான் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன். Hallelujah. Hallelujah. It is one life. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. And let's live for Jesus. அந்த ஒரே வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கென்று வாழுவோம். In offices, in streets, in wherever we are. நீங்கள் தெருவிலே இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஆபீஸ்ல இருக்கலாம், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி. In colleges and schools. நீங்கள் ஒருவேளை காலேஜில் இருக்கலாம் அல்லது பள்ளியில் இருக்கலாம். In your home, in your locality. நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை சுற்றியுள்ள இடங்களில் இருந்தாலும் சரி. Even if people brand us and people ridicule us. ஒருவேளை ஜனங்கள் நம்மை தூஷிக்கலாம், நம்மை குறித்து அவர்கள் கேலி கூட பேசலாம். But I will always be known as the preacher of the gospel. ஆனால் நம்மை குறித்து அவர்கள் ஒன்று அறிய வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒருவன் என்று நம்மை குறித்து. Hallelujah. Hallelujah. I truly tell you, we are so blessed to be in Chennai.
நாம் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இந்த சென்னை பட்டணத்துல நம்ம இருக்கிறோமே, இதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் இதை நினைக்கிறீங்க? ஆமென். Because in the same city of Chennai, Thomas, the disciple of Jesus Christ, came and shed his blood for the sake of the gospel and sowed the seed so we all can sit in an air-conditioned hall and worship God in freedom. இதே சென்னை பட்டணத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 12 அப்போஸ்தலரில் ஒருவராய் இருந்த தோமா இந்த இடத்திலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இரத்த சாட்சியாக மரித்ததுனாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அருமையான அறையிலே உட்கார்ந்து எங்களுடைய தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. We are accountable to his blood. அவருடைய இரத்தத்துக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீங்க. The Bible says the proclamation of the gospel is a responsibility on all of us. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதுடைய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு. In simple ways, in small ways, in any way, don't stop preaching the gospel. நீங்கள் சிறிய அளவிலே செய்யலாம், எந்த அளவிலே செய்தாலும் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதை நிறுத்திவிட வேண்டாம். சின்ன ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியுமா? எடுத்துகிட்டு போய் கொடுங்க. ஆஸ்பத்திரிகளை விசிட் பண்ண முடியுமா? செய்யுங்க. ஜெயிலில் ஓப்பனிங் கிடைக்குதா? செய்யுங்க. பள்ளிக்கூடத்தில் ஓப்பனிங் கிடைக்குதா? போய் ஊழியம் செய்யுங்க. தெருவில் போய் உங்கள் நண்பர்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியுதா? கண்டிப்பாக செய்யணும். செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, வெட்கப்பட்டுட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் வெட்கப்படுவீர்களானா நானும் பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக உங்கள் பெயரை பார்த்து நான் வெட்கப்படுவேன்னு சொன்னார். நம்ம வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நமக்காய் ஜீவன் கொடுத்து நிர்வாணியாக வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் சிலுவையில் தொங்கி இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். அவரை பார்த்து நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்காக ஜீவன் கொடுத்து ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுத்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், நான் செய்கிற ஆயத்தமாக இருக்கிறேன். நம்முடைய வேலையை பார்க்கல நம்முடைய தேவன் பெரியவர். நான் சொல்லுவேன், நம்முடைய சுவிசேஷ பாரம் நம்ம இருதயத்தில் எப்பவுமே இருக்கணும். பிரியமானவர்களே, உங்கள் ஜபக்குழுக்களில் நீங்கள் எப்பவுமே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் ஜபக்குழுவின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை நான் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். ஆத்துமாக்களை, இந்த ஆத்தும பாரம் நமக்குள்ளே அடங்கவே கூடாது. ஆத்துமாக்களை பற்றிய ஒரு பாரம், இடைவிடாத பாரம் இருக்குமானால் நாம் தேவனுக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் ராஜ்யத்தில் நம்ம பெரிய பலனோடு சம்பாதித்து நம்ம உள்ள போவோம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிக்க ஞானம் கொடுத்துருக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்க ஞானம் கொடுத்துருக்கலாம். இது எல்லாத்த படித்து நீங்கள் என்ன தான் பட்டம் வாங்கினாலும் ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தலைன்னா அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி முடிச்சுட்டு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தலைன்னா என்னங்க பிரயோஜனம்? நித்தியமான ஒரே ஒன்று ஆத்துமாக்கள் தான். அவரில் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்தில் கொண்டு போகிறதுக்கு நாம் எப்போவுமே வெளிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜபிக்கணும், ஆயத்தம் பண்ணணும். சுவிசேஷம் சொல்கிறத நிறுத்தவே கூடாது. நான்லாம் இங்கே வந்திருக்கிறேன், எப்படி நான் இங்கே வந்திருக்கிறேன்? பரிசுத்தமான ரத்தத்தின் மூலமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த ரத்தத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டும். ஆத்துமாக்களை கர்த்தரண்டை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் செலவு பண்ண ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் போதாது, அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நான் அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் வானத்தில் எப்படி பிரகாசிப்பாங்களாம்? நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்க. நாம் அப்படி நீதிக்குட்படுத்துறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அப்படி மாற்றணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இன்றைக்கு எழும்பி நிற்போமா? ஜெபிக்க போகிறோம். Let's all stand up in the presence of God. தேவ சமூகத்தில் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Oh, we thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியான் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்முடைய விருப்பம் என்னென்று அறிய விரும்புகிறேன். பவுல் சொன்னார், நான் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். என்னுடைய விருப்பம் என்ன? நான் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற விருப்பம் நம்முடைய விருப்பமா? ஆண்டவரே, இல்லாவிட எதையாய் நான் பிடித்து நானே தடுத்து நிறுத்தி தேவனுடைய கரத்தை நானே மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? என்னை ஆசீர்வதியும் என்று மாத்திரம் அல்ல, ஆண்டவரே, என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும். நான் இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். என்னுடைய மதங்கள் எல்லாம் இன்றைக்கு திறந்து, சொன்னார், என்னை விசுவாசிக்கு உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார்.
ஒருவன் உண்மையாய் இயேசு விசுவாசிப்பான், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் நதிகள் புறப்பட்டு போக வேண்டும், அது வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சீசர்களுக்கு தேவன் கட்டளையிடும் பொழுதே சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நான் இருக்கிறதுனால நீங்கள் இருந்து விடாதீர்கள், பட் நீங்கள் புறப்பட்டு போங்கள். நீங்கள் போகிற இடமெல்லாம் நான் இருப்பேன், நீங்கள் போனால் தான் நான் உங்களோடு இருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். என்னுடைய எல்லா காரியங்களும் மற்றவர்களுக்கு எல்லாரும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர் மாறட்டும். இன்னைக்கு மதங்கள் எல்லாம் திரண்டு என்னுடைய உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு போகட்டும், என்னுடைய எண்ணிலிருந்து புறப்பட்டு போக வேண்டியதெல்லாம் போகட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீர் உமக்கன்று ஒன்றையுமே வைத்துக் கொள்ளாமல் எல்லா மகிமை எங்களுக்கு கொடுப்பதற்காக எல்லா மகிமை துறந்தவரே ஆண்டவரே. நாங்களும் வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று சொல்லி நாங்கள் கொடுக்கிறவர்களாய் எங்கள் உள்ளத்தின் எல்லாவற்றிலும் தடையில்லாமல் மதகுகளை திறந்து நாங்கள் கொடுக்கத்தக்கதாய் தேவனே, அந்த ஆசீர்வாதம் எங்கள் மேல் பாய்ந்து வரட்டும், அந்த ஆசீர்வாதம் எங்கள் மேல் பாய்ந்து வரட்டும். விக்கிறவன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க சொல்லி இருக்கிறது போல எங்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கும்படியாய் நாங்கள் சேர்த்து வைக்கிறவர்களா அல்ல, கட்டுகிறவர்களா அல்ல, நாங்கள் விடுவிக்கிறவர்களாய் விற்கிறவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவரே உதவி செய். ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று இருக்கிறது போல நாங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.